ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிசம்பர் 4th மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். மார்னிங் எப்பயும் போல் டெலகிராம் சேனலில் வந்து ப்ரீமியம்ஸோட கீ லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 25,900 கால் ஆப்ஷன் அண்ட் 26,000 புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கால் சைடு எந்த லெவல் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி போகலான்னு சொல்லியிருந்தோம்னா 163 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா வந்து என்ட்ரி போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். புட் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 135 மேலே வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு என்ட்ரி போகலாம் வந்து சொல்லியிருந்தேன். மார்க்கெட் மார்னிங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு புட் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 135க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகலாம். அங்கே ஒரே ஒரு ஸ்பைக் மட்டும் போயிட்டு அந்த ரிஜெக்ஷன் வந்து நடந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் தான். இது இந்த 135 அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெவல். ஸோ நான் எந்த லெவல் நான் வந்து என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அந்த லெவலில் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த சைடில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது நமக்கு. ஸோ இப்போ கால் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து 163 மேலே பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா வந்து என்ட்ரி போகலான்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் செகண்ட் கேண்டில் 163 மேலே வந்து சஸ்டெயின் ஆச்சு. நம்ம டெய்லி பார்க்குற நம்ம என்ட்ரியில் கொடுக்குற அந்த எக்ஸாக்டான கீ லெவல் வந்துட்டு பிரேக் பண்ணணும் அப்படின்னா வந்து அங்கே ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ நம்ம மற்ற இடத்துல போய் என்ட்ரி எடுக்கிறதுக்கு பதிலாக நான் சொல்கிற அந்த கீ லெவலில் வந்து என்ட்ரி போகணும் அப்படின்னா வந்து நம்ம டார்கெட் பண்ணுற அந்த 20 to 70, 60 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அதை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு மினிமம் ஒரு 50 பாயிண்ட் வந்து டெய்லி நம்ம வந்து டார்கெட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ 163 நம்ம என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 229. அந்த 229 வந்து இன்னைக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸாக்டாக நம்மளால் ஸ்டாக் இது ஸ்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாக்டாக நம்மளால் வந்துட்டு முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகி போக போகுது. எக்ஸாக்டாக நம்ம இந்த 163 வந்து என்ட்ரி போகலாமா வேணாமா அப்படின்றத வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். எக்ஸாக்டாக மார்க்கெட் பாருங்கள், ஈவினிங் முடியும் போது கூட நம்ம சொன்ன அதே 163 தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கே திரும்பி அகைன் ஒரு நல்ல மூவ் ஆல்மோஸ்ட் வந்து 229 வந்து ரீச் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஸ்பாட்டில் பார்த்தோம்னா நம்ம சும்மா வந்து நிறைய லைன்ஸ் போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு லைன்ஸும் ஒவ்வொரு விதமாக வந்து ரியாக்ட் பண்ணோம். இந்த லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈவன் ஸ்பாட்டு ப்ரீமியமில் எந்த இடத்துல எந்த லைன்ஸ் போட்டாலும் அந்த லைன்ஸில் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணாமல் எப்போயுமே போகவே போகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கால் ஷீட்டு பாருங்கள், அது ஸ்பாட்டில் பாருங்கள், எக்ஸாக்டாக மத்தியானம் ஒரு 2 மணிக்கு எக்ஸாக்டாக அங்கனக்குள்ளே நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இந்த 25,972 இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெவல். மார்னிங் இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போய் சஸ்டெயின் ஆனனால தான் இவ்வளோ பெரிய மூவ் வந்து கால் சைடு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு கீ லெவல்ஸும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் நல்ல ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்களே இந்த கீ லெவல்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கீ லெவல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், இதுக்கு முன்னாடி வந்து என்ன மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் இருக்குது, எதை பேஸ் பண்ணி வந்து இந்த என்ட்ரி வந்து நான் சொல்கிறேன், எந்த இடத்துல பிரேக் ஆனால் என்ட்ரி போகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், எப்போ நம்ம 50 பாயிண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம், எல்லாமே வந்துட்டு நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.